உட்காந்துருப்பா. Bilanya, dangkaran bara, tika. Nah
நல்லா இல்ல பொண்ணு நல்லா இல்லையா எப்படி சுட்டு மூசாங்க ஓடிப்பா வந்து இருக்க பட்டை கழிப்பு கூடாது அது பட்டை கழிப்பு யார் சூடு முன்னாடி பாட்டு பாட சொல்லு நான் முன்னாடி போன அந்த பாட்டு பாட சொன்னாங்க சொல்லு சொல்லு தம்பி சொல்றேன் முடிச்சுட்டு போய் தம்பி தம்பி கேளுங்கடா பாடுவாண்டா நேற்று சத்தியமாயமா நேற்று வந்து நாங்க மாவு நடந்துட்டோம் கனகாம் சத்திர கீழே மாவு பெருமை நீங்க நினைச்சிருக்கீங்க தாங்கல்ல விக்கி வந்து ஆறுது இல்லை பார்த்து இல்லை நினைச்சிருக்கீங்க தவறான வார்த்தை. ஏன்னா நேற்று மாவூர் நடத்து போனோம் சொல்லி சொல்லி 5 வாட்டி முட்டி மேலே திரும்பினார் எங்க அண்ணன். யார் எவ்வளவு சொன்னாலும் கூட கேட்டுக்கல. அது என்ன அவனுக்கு என்ன தெரியல. ஆனா ஒரு குத்துல யாரும் அதனால சுத்தனான். இங்க இவ்வளவு குச்சிக்கிறீங்களே அவனை சுத்தாம கூடுவான் 10 ரவுண்ட் அடிப்பான். பெருமையா பேசிக்கிறேன் நான் சொல்ல கேளு. முட்டி வாங்கி போய் ராடு கூட வச்சிருக்கோம். ஆனாலும் நம்ம சுத்தினே இருக்கணும். சுத்து என்ன நான் வந்தவர் விளக்கம் சொல்ல வேண்டுமல்லவா? சூப்பர். ஆனா ஜம்முனுக்குறேன். நான் வந்தவர் விளக்கம் சொல்ல. அதெல்லாம் நீ சொல்லாத. கதை கேட்க சொல்லணும்டா. நீ பெருமை பேசிட்டேன். பாட்டை பாடி போய் சுத்து. டேய் விளக்கு. நீ முட்டி மேல சுத்து. எப்போ என்றா? டேய் நான் சொன்னவா? ஏய் இங்க வாடாடா. துட்டு நான் சொன்னவா? நீ சுத்தடா. யாமா துட்டு ஓட்மலாங்கறடா. சரி. நான் வந்தவர் என்ன விளக்கம் தெரியுமா? டேய் அதெல்லாம் கேக்குறேன். பாட்டை பாடி சுத்து. நான் யாருக்கு சொல்றா? நீ சுத்து. நீ விக்கி நீ தெரியாதா? அம்மாவோட
அட உங்க அம்மாடே அட உங்க அம்மாடா பெருமா போய் நாடு என்ன நகரம் வீடியோ எடுத்துக்கிறாங்க பாடிட்டு நீ சுத்து என்ன காலா நான் சுத்தா நான் சுத்தக்கா 100 ரூபாய்க்கு நான் இதடா அம்மா அட உங்க அம்மா டே இது அம்மாடான்ற பரவாயில்லப்பா நான் நாளைக்கெல்லாம் குத்திடுவா வீட்டுல இப்ப குத்த நான் குத்திட மாட்டேன் நான் சொல்றேன் 2 நோட்டை மட்டும் சொல்லு அவனை சொல்லு என்னையா உனக்கு எனக்கு பந்தயம் நீ சுத்து நான் சுத்துறேன் இந்த 2 மட்டும் குத்துருப்போம் ஆனா நல்ல கேர இதான் உனக்கு அசிங்கமா இருக்கும் கொத்தன நல்லா ஏய் நீ என்ன ராசி டக்குனே ஆள் பாரு நான் ஜம்முன்னு அப்பனே சூப்பரா இருக்கா நான் பூசின் தண்ணி கொஞ்சமா குடிச்சிட்டு எப்பனா போயினப்பா பைக்கான ஒன்று எடுத்துன்னு வச்சுக்கணும் கதை விடு என்னுடைய விளக்கத்தை விடுவா கவலை என் நாடு என்ன என் நகரம் என்ன என் குலம் என்ன அதெல்லாம் கிடையாது உன் நாடு என்ன நகரம்னு யாரும் கேட்கலீங்க பாண்டா கடன் வாங்கி உன்னை யார் எப்பா நீ டைவர்ஸ் ஆகிட்டு கவலை நான் தோட்ட மடா பெரித்தேன் Inilah pengutuk poya. Nada de mucho ahí, ¿sabes? அது கையில எடுத்து வாங்கி குத்துறா கொத்தல் தலை ஏத்தி குத்து
அம்மா நீ கூத்து பார்க்க கழிச்சு நல்லா உட்காரு. அப்படிதான் கவலை. இப்ப அப்படி பெருத்த சபையில வந்திருக்கிறேன். ஏய், கவலை. இப்ப அப்படி பெருத்த சபையில வந்திருக்கிறேன். இல்ல உனக்கு பாட்டுலாம் பாயிட்டு முட்டு கத்துக்கணும். அதெல்லாம் நல்லா செய்யறதுமா. மாவூர்ல நீ என்ன பண்ண எனக்கு தெரியாதா? சொல்ற கொத்திக்கு 5 வாட்டி திரும்பினாம்மா. இப்ப நம்ம ஊர்ல சொந்த ஊர்ல போய் திரும்ப கூட போறான். பாட்டு பாடுவான் முட்டுக்கள் திரும்ப இல்லைன்னா பத்தி கீசுறது. சரி சொல்றேன். அப்படி அதெல்லாம் கேட்கல. திரும்ப நீ முட்டு மேல அப்படி நாடு நகரம் இதெல்லாம் நினைக்காத. நீ ஃபர்ஸ்ட் சுத்து பாட்டு பாட்டு யார் சொன்னாங்க? நான் சொல்லி சாப்பிட்டேன். சொல்றா நான் நீ யாரு நான் சொல்றேன். நீ சுத்து. நீ சொல்ல சுத்துற. இவரு வந்து அர்ஜுனன். எங்க அப்பா வந்து பாண்டுபுத்திர மகாராஜா. எங்க அம்மா வந்து குந்தமாதேவி. குந்தமாதேவி கொஞ்சம் நேர்ப்பாங்க ஏந்து மாட்டாங்க எங்க அம்மா. சரிவா அர்ஜுனன் இப்ப பாட்டு மறுபடியும் சுத்துவாரு. சுத்துமையா நான் சொல்லிட்டேன். ஒண்ணு இல்லை நீ ஒண்ணு கீழ் தேவை. உன்னை பெருமை பேசுங்கிறேன். நான் பெருமை பேசுகிறேன். மாட்டேன் எங்க அண்ணன் அவளை பெருமை ஆடுறேன். அவன் பெருமை எவ்வளவு பெருமை பேசுறேன். நீ சுத்துற நான் சுத்துறா ஃபர்ஸ்ட் நீ சுத்தி காட்டு. அப்புறமா நான் எப்ப பிறந்தேன் எப்படி பிறந்தேன் தெரியுமா? நான் பங்குனி மாதத்திலே आया सुनो भैया எப்படியா சமாச்சாரம்? அவர் பெக்கிக்காரத்தெல்லாம் உயிர் குத்த உயிரை கூட போட்டா அது மாதிரி ஆடணும். நீ கூட உயிரை நான் தர்றான் பாக்குறியா? நம்ம சொல்லிச்சு நான் சுத்த மாட்டேன்னு பாக்குறியா? அப்பலாம் இதுல தீர்த்தியா நான் பாக்குறியா? ஓய் இது வந்து சரி
எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அர்ஜுன் மகாராஜ் வெளியே வந்த எப்படி சுத்தலாம்? இது ஆத்தப்பட போய் எது தெரிஞ்சு மட்டும் போன உன்னை நம்பின்னு வந்த கொஞ்சம் மேல ஏறி சுத்தணும். அவரே மறப்பாடி மாட்டா. உயிரோட போட்டோம் அந்த அம்மாக்காக கூட சுத்தி இல்ல நானோட பேண்ட் மாத்திட்டு இந்த மாதிரி நேரத்துக்கு வந்தாக்கா அந்த மாதிரி நேரத்துக்கு அந்த மாதிரி ஆடும் நானு. இவரு இப்போ வசனம் பேசுவாரு பேசு. தாயா தந்தையா உத்தா பெத்தா யாருன்னு தெரியுமா? தெரியாதா? அப்படியே கவலை. அந்திரவாசி அளித்து அந்திரவாசி 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 என்றால் ஆகாயத்தில் இருப்பது. ஆகாயத்தில் வாழ்வன் யார்? தேவேந்திரன் பதினாலே நான் இந்திரன் அளித்த பால். இந்திரன் அளித்த பால். ஆமா ஆமா. அது மட்டுமல்ல நான் பிறந்தது பங்குனி மாதம் 18ஆம் தேதி. பங்குனியா? பங்குனி மாதம் நான் பிறந்த பங்குனி மாதம் 18ஆம் தேதி. இந்த பங்குனி மாதத்துல பயிர் வைத்தா கூட விளையாது. பங்குனி மாதத்துல பயிர் வைத்தா கூட பாருமா அவர் வேறு செஞ்சு ஆணிக்கிறாராம். அப்ப சொல்லுவாரு பங்குனி மாசம் பயிர் வச்சா கூட விளையாது கிடைக்காது. ஏன் சொன்னா அப்பேற்பட்ட மாதம் இந்த பங்குனி மாதம். ஆமா. ஒருவேளை மீறி பயிர் வச்சுனா தெரியுமா? இது விளையக்கூடிய மாதம் பங்குனி மாசத்துல பயிர் வச்சு எப்ப விளையாதா? எப்ப விளையும்? ஆடி மாசத்துல. ஆடி மாசத்துல விளையும். ஆடி மாசத்துல காத்து மழை. ஒரே ஒரு சின்ன நெல்லு குண்டு மணி கூட ஊட்டு வந்து. ஆமா ஆமா. அப்பேற்பட்ட மாதம் இந்த பங்குனி மாதம். ஆமா. இந்த பங்குனி மாதத்துல நான் பிறந்தேன். எதற்கு? எதற்கு? என் பங்காளிகளை கருவறுக்க வேண்டும்.
மாட்டேன் உனக்கு வச்சு சாவ வச்சிருக்கிறேன். அப்படி என் பங்காளிகளை கருவறைக்க வேண்டும் என பிறந்தேன். ஆமா. அப்படி பங்காளிகளை கருவறைக்க வேண்டும் என பிறந்தேன். அப்படி நான் யார்? என் பங்காளிகள் யாரு தெரியுமா? பஞ்ச பாடல் நடு பிறந்தவன். ஆறாலே படித்த அர்ஜுன மகாராஜன். ஆனால் அழகு படித்த அர்ஜுன மகாராஜன். ஆனால் அழகு படித்தவன். நான் மொத்தம் 5 பேர் பிறந்தோம். முதல் பிறந்தவன் தருமன், இரண்டாவது பிறந்தவன் பீமன், மூணாவது நான் பிறந்தேன், நான்காவது நகுலன், 5வது சகோதரன். 5 பேர் நீங்க 5 பேர் பிறந்தோம். அதுக்கு மேல ட்ரை பண்ணல. சரி விடு, உங்க அப்பனுக்கு என்ன கஷ்டமோ முட்லி மூளை இல்லையோ என்ன தெரியல விடு. அப்படி 5 பேர் நடு பிறந்தவன். நான் நடுநாயகன். 11 நாமதே சொந்தக்காரன். நாமதே என்ன? ஆயகா பேர் பேரு நம்ம எத்தனை பேர் உனக்கு? 11 பேர். 11 பேரா? பேடி பேடி வாடா பேடி பேடி கிரடி கிரடி நீ சொன்ன அதேப்பா. கிரடி கிரடி விஜயன் விஜயன் சவ்யசாசி மம்மா தாசி சவ்யசாசி ஆத்ரா தெரியுமா? சவ்யசாசி என்ன சொன்னா எந்த கை பழக்கம் உனக்கு? எந்த கையில பழக்கம்? இந்த கையா வலது கை பழக்கம். ஆமா. ஒவ்வொருத்தருக்கு லெஃப்ட் கை கூட இருக்கும். இடது கை பழக்கம். ஆமா. ஆனால் இந்த சவ்யசாசிக்கு என்ன அர்த்தம் பண்ண சொன்னா, நான் வலக்கரத்தால் எப்படி அம்பு எறிகிறோம், இந்த வலக்கரத்துல எப்படி அம்பு விடணும், அதே போல இடக்கரத்தை விடக்கூடிய வல்லவன் நீ. 2 பக்கம் விடுற. 2 பக்கமும் 2 கையில செய்யும். 2 சைமே. ஆமா. 2 கையில சேர் நீ வேலை. பயக்கமாங்க முருகா. வாங்கப்பா. அப்படி இரு கரங்களை பழக்கம் கொண்டவனும் தான் சவ்யசாசி பெயர். சேத்தவாகன், பத்மன், கபித்வஜன், குடக்கசகன், நரநாராயணன், பாத்தரன் தலைக்குரிய பெயர் கீமன் ஆஞ்சநேயர். அது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, நான் முன்னும் பின்னும் 30 நட படித்தவன். என் கருளை பரிசு விலை 4 நட்சத்திரம், தோலை துளசி மாலை, தொப்புளை மாணிக்கம், மாட்டு அமரரசம், வாழைத்தண்டு போல் கரங்கள், வைரப்பால் கால்கள். நான் நடந்தால் என் பாதையில செந்தமணித்திருக்க புஷ்பங்கள் மலரும். நடக்கும் போது சங்கீத ராகம். கர்த்தர் எப்படி கோபப்படம் இதழ் எப்படி செவந்திருக்குதோ அப்படி இதழுக்கு சொந்தக்காரன். நான் முன்னும் பின்னும் 30 நட படித்தவன். அது மட்டுமல்ல, எனக்கு இது வரைக்கும் 8 பேர் மனைவிமார்கள். ஆமா. 8 பொண்டாட்டி உனக்கு? என்ன சொல்றா? ஆமாப்பா. நான் முதல் மணந்த மனைவி பத்திரி பாவை எடுத்துக்கூடிய திரௌபதி. இரண்டாவது ஆலக்குந்தி அமராவதி பட்டத்தை ஆண்டு வரக்கூடியவள் சுபத்ரா நாயகம் மாமன் தங்கை. மூன்றாவது தென்மராபுரி பட்டத்தை ஆண்டு வரக்கூடிய அலிநாயகி. நான்காவது நாகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய நாகக்கண்ணி. ஐந்தாவது மணிப்புரி பட்டத்தை ஆண்டு வரக்கூடிய சித்ராங்கதி. ஆறாவது சேரம்பு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பவளக்கொடி. ஏழாவது பாதாளோகத்தை ஆண்டு வரக்கூடிய போகவதி. எட்டாவது மணந்த மனைவி மேகராஜர் பெற்றெடுத்த ஒரே ஒரு மகள் ஒப்பத்துபவர். அவள் அழகு மீண்டும் 8 பேர் சொல்லிட்டா. பொதுப்பேட்டில் பானி பேர் பாம்புல வச்சுங்க அண்ணா. ஐயா நான் நேற்று ராத்திரி கூத்துக்கு போகும்போது சொம்ம பிரிய குச்ச பானி பரவாயில்ல பண்ணியா. அப்படி நான் 8 மனைவிமாருக்கு சொந்தக்காரன். இது வரைக்கும் கவலை யாதொரு குறைமில்லாமல் நாட்டை சீர் சிறப்பான ஒரு தளத்தில் ஆண்டு வந்தோம். அந்த பாடலுக்கும் கௌரவராஜன் சொல்லக்கூடிய பங்காளி. கௌரவர் என்றால் என் பங்காளிகள் துரியாதிகள் கூட்டம். அந்த வரைக்கும் எங்களுக்கும் பாக பிரிவினிலே 4 நகர மரத்தை பறித்துக் கொண்டு 12 வனவாசம் ஓராண்டு அக்ரவாசம் மட்டும் வைத்தான். 12 வனவாசம் ஓராண்டு அக்ரவாசம் கழித்து நாடு கேட்க போட்டாக வந்தோம். ஈக்கால் நாட்டதற்குரிய புதையல் தெரிவித்தார். வரைக்கும் 18 மூஞ்ச நீங்க பிடிக்காத. எனக்கு மூஞ்ச பிடிச்ச டென்ஷன் எனக்கு அப்படியே பட்ட பாவம். நான் பயங்கரமான பாவம். புரியுதா? இன்னைக்கெல்லாம் நீ டச் பண்ண கூடாது. ஆமா.
நான் இன்னைக்கு 3. பத்தெட்டு பன்னெண்டால் பாரம்பரியம் யுத்தத்துக்கு கைத்தட்டு வந்தால் மாமனாவில் அப்படியே கரணாகப்பட்டவன். அன்று முதல் இந்த வரைக்கும் 16 நாட்கள் எங்களுக்கே ஜெயம். ஆமா அப்படி உங்களுக்கு இந்த 16 நாட்களே எங்களுக்கே ஜெயம். ஆனால் நாளை நடக்கக்கூடிய 17ஆம் நாள் யுத்தம். ஆமா 17ஆம் நாள் யுத்தம் 17 சண்டை. ஆமா அந்த யுத்தத்துக்கு இளைகுலத்திலே பிறந்த கர்ணனை கொல்வேன் வெல்வேன் சபதம் எடுத்திருக்கு. சொன்னா பஞ்ச பாடல் அடிமையா கிடக்கும் போது அடிமை போன நாய்களுக்கு ஆடை எதற்கு நிற்கட்டும் கர்ண மகாராஜன் அப்பேற்பட்டவனுக்கு இலக்கமனுக்கு யுத்தம் வந்தால் அவன் சிரத்தை குவிது இந்த பூ தரையிலே உருள வைத்து அவன் குருதி பெருக்கிற ஓடும் போது நான் என்னடா கர்ணா எவ்வளவு ஆட்டம் ஆடினாய், ஏழுதமாக நகைத்தாய், அடிமையா போனவர்களுக்கு ஓடு எதிர்க்க அப்படின்னு நான் கேட்கிறேன். ஆனா என்னதான் ஊர்ல வந்து நானும் வச்சாத்துல கூட வரம் போறேன் தேடு பசங்க ஆனா ஜமா அடிக்கிறாங்க கம்பெனிகளை கோஜமா அடிக்கிறாங்க. சரி நாளை நடக்கக்கூடியது 16 சண்டை. நீ வந்தா எங்களுக்கு ஒரு லாபம்னா தெரியுமா? மை வந்தா எங்களுக்கு ஒண்ணு சொல்ல ரொம்ப கஷ்டமே இல்லை. ஏன் என்னாச்சு? இதே மாதிரி வந்து அந்த கூட மைக்கு கூட நம்ம குறைக்க போனேன் போட அம்மா குறைக்க போனோம் அம்மா குறைக்க போனா யோ காவல்கள் வந்து புரியாது துட்டு வரையில கை அப்படி நாளை நடக்கக்கூடிய 17ஆம் நாள் சண்டை. இந்த சண்டையிலே கர்ணனை கொல்வேன் அப்படியா தம்பி அர்ஜுனா உன்னை அழைத்த காரணம் என்னன்னு தெரியுமா? மேகராஜன் தான் ஆண்டவர் கூடிய மேகராஜன் மகள் மின்னல் ஒளியே சொல்லுங்க நான் வரா தூரம் இல்லையா ஏதோ சொன்னேன் நான் சொல்றேன் நீ போ தூரம் நான் தர்மேன் புரியுதா தர்மம் சொன்னேன் பப்புன்னு வரும்போது தான் அந்த மாதிரி நீ வரணும் சரிண்ணா மேக டேய் வாடா அப்படியா டேய் நான் புல் வரணுமா மேகல தலை டேய் நான் தர்மம் நான் உனக்கு அண்ணன்டா நான் பப்புன்னு இல்லடா அண்ணா சொல்லுங்கள் நான் சொல்றது கேளு ஓகே மேகலகத்தை ஆண்டவர் கூடிய மேகராஜன் மகளாகப்பட்டவள் மின்னல் ஒளி இங்கதான் மின்னல் ஒளியா உங்க அண்ணன் நானா என்னடா பொம்மை டேய் என்ன பார்த்து தெரியல மகன் தெரியல
அப்படியே வந்துடும் மின்னல் ஒளி. தம்பி அர்ஜுனா, அண்ணா மேகலோகத்தை ஆண்டவர் குடி மேகலோகத்தை ஆண்டவர் குடியா? மேகராஜன் மகளாகப்பட்ட மேகராஜன் மகனாக ஏய் பச்சோரு தன மகளாக விளங்கக்கூடிய மின்னலுடைய டேய் என்னடா மின்னலுடையப்பட்டவள் 5 வயதில் திருமணம் செய்து கொண்டார். நீ இன்று நாள் தினத்திலே கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அறிந்திருக்கின்றார். தன் தந்தையாக விளங்கக்கூடிய மேகராஜன பட்டவன் லிகிதம் எழுதியிருக்கின்றார். 5 வயதில் திருமணம் செய்து கொண்டு போன அவன் தம்பி இன்று நாள் தினத்திலே கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அறிந்திருக்கின்றார். உடனே சென்று மேகலோகத்தை காட்டி தன் மின்னலுடையப்பட்ட ஆசை தீர்க்க வேண்டும் அவன் லிகிதம் எழுதியிருக்கின்றார். ஆகையில உன்னை வரவேற்றேன். உடனடியாக சென்று மேகலோகத்தில் சென்று மின்னலுடைய ஆசை தீர்த்து விட்டு வர வேண்டும். ஆமா ஆசை தீர்த்தது அப்புறம் இருக்கட்டும். ஆமா. நாளை நடக்கக்கூடிய 14 சண்டை. ஆமா. 14 சண்டைக்கு நான் யுத்தத்துக்கு தயாரா இருக்கிறேன். ஆமா. நீங்க போய் பொண்ணை சேர்ந்து வாண்டேன்னா நான் இதை தம்பி அர்ஜுனா, பெண் பாவம் பொல்லாதது. ஆகையாலே பெண் பாவம் போலாது. பொல்லாதது. ஆமா. பெண்ணாகப்பட்டவள் ஆசைப்பட்டு விட்டால் நம்ம ஆசை தீர்க்க வேண்டும். அவங்க வயிறிலிருந்து சாப்பிட்டாக்கா நடக்காது. அது இல்லாமல் நான் வராவிட்டால் தீ மூட்டி தீயிலே விழுந்து இறங்கிட தெரிவித்து. ஆமா. அப்பேற்பட்ட பாவம் நம்மளுக்கு வேணாம். நம்மளா சேரும். ஆமா இந்த பாவத்தை வச்சு நம்ம பொருள் செய்ய முடியுமா? ஆமா அப்படி சொல்ல முடியாது. அதனால தான் நான் சொல்றேன், மேகலோகத்துக்கு சென்று மின்னலுடைய ஆசை தீர்த்து விட்டு விட்டு உடனடியாக வந்து அவ்வளவுதான். இங்க கில்லு முத்து குத்துன்னு போயினே அண்ணோட ஆசை தீர்த்து விட்டு பின்பதாக நீ கர்ண மகாராஜன் இடத்திற்கு போருக்கு போலாம். அப்படியா? நான் இதுவரை அவரை பார்த்து 9 வருட காலமாகிறது. ஆமா. எத்தனை வருடம்? 9 வருடம் விட்டது. அவள் இப்ப எப்படி இருப்பாளோ? ஆமா. ஏது இருப்பாளோ? எல்லாமே சின்னதா இருக்குமா பெருசா வந்துட்டு போல தெரியலனா? தெரியல, எல்லாம் இப்ப பெரிய பெருசுதான் போ. என்ன பெருசா? சின்ன வயசுல தாலி கட்டியா? ஆமா. இப்ப பெருசு தாலி பெரிய பெருசு வந்துக்கதா? தாலி பெருசா இருக்குமா? கவுரு வளர்றதா? ஆமா. தண்ணி ஊத்தினால வார்த்தை தட்டிக்கலாம். ஓ, என் வார்த்தை கேட்கதே கேட்க மாட்டியா? கேட்கிறேன். உடனடியாக சென்று மேகலோகத்தை சென்று மின்னலுடைய ஆசை தீர்த்து விட்டு மீண்டும் நம் நாட்டுக்கு வரவழைக்க. அப்படியா? ஆமா. புறப்படுறேன்னா? ஓ, கவலை? உடனே நான் இப்போ அண்ணன் வார்த்தை கேட்டு எங்க செல்ல வேண்டாம்? மேகலோகத்துக்கு போனோம். மேகலாக போக வேண்டாம். ஆனால் மேகலாக போக வேண்டும் என்று சொன்னார். அவரே அவள் எப்பேற்பட்ட தெரியுமா? அவள் அழகு படைத்தவள். ஓய் அங்கதான் பிடிப்பு இருக்குதுடா. எங்க அம்மா கிட்ட கொண்டு போன எங்க அம்மா நக்க வைக்கிறேன். யார கூத்தோ அம்மா இருமா மாட்டேங்கிறே நானே தோய்ச்சிக்கிறேன் பாவியா. டேய் எங்கடா போட்டான்?
அம்மாடா சரிம்மா உன் பாவடை நீ ஏத்து வச்சு மாட்டேன் அவன் கட்டழகு நான் யார் தெரியல உனக்கா நான் தெரியல நான் தெரியுமா நான் வந்து பம்புல நவம்போதெல்லாம் ஆனா என் காதலை விடலை பேரை கெட்டதுமே ஆமா என் நரம்பு நானங்களே என் ரத்தத்திலே காமதேவன் மன்னரா பட்டவன் ஆமா காமமானங்கள் எது என் ரத்தம் கொதித்து மூளை நரம்புகள் சூடாகி ஆமா என் காமம் தலைகேறிக் கொண்டிருக்கிறது ஆமா அவரை காண வேண்டும் அவள் தோள்களை பற்றி அவள் இடையில வருடி என்ன பண்ண கண்ணத்தை தடவி என்ன பண்ணி ஒரே
நான் யார் தெரியுதா? உனக்கு மேடு போல தெரியல உனக்கா? தெரியல உனக்கா? நாய் கட்டுக்கு வந்த மாதிரி அல்ல அடிக்கிறா. நான் இதுக்கு வந்து நான் கூட்டி தர மாட்டேன். இப்ப என்ன பண்ண போறீங்களா? ஆமா தெரியல. என்ன பண்ண போற? பழிச்சுட்டு போறாடா. தெரியல. நான் யார் தெரியல. என்ன பண்ண போறேன்? நான் என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன்? நான் என்ன பண்ண போறேன்னா தேவனா jaga adalah dia setelah itu baru ini kayak itulah yang அர்ஜுனாவை பட்டவன் தன் மனித தேடி போக கொண்டு பேங்களூர் சென்றக்கூடிய நேரத்திலே